Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஆர்ஆர்பி குரூப் டி, என்டிபிசி அண்ட் லோகோ பைலட் இந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்பர் சிஸ்டமில் செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி கைஸ் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கப்பா, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். வெரி குட் ஆஃப்டர்நூன் கைஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஆர்ஆர்சி சயின்ஸ் பிடிஎஃப் ஃபைலா? ஓகே, ஹாய் கைஸ், ஹாய் சென்ராஜ், ஹாய் ஆறுமுகம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, அப்டேட் பண்ணுங்கள். எஸ், ஓகே, செஷனுக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச் தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த Y207 இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ADA 247 வெப்சைட் போயிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் கொஷின் நம்பர் 1. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கன்வெர்ட் 1982 இன் பேஸ் 10 டு பேஸ் 12. ஸோ பேஸ் 10லேருந்து பேஸ் 12க்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அதாவது பேஸ் 10ல் இருக்கிறத பேஸ் 12க்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1982 நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் 12ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ என்னுடைய டெலகிராம் ஐடியா ரீசனிங் பை கோபி சார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். யூ வில் கெட் மை டெலகிராம் ஐடி ரீசனிங் பை கோபி சார். ஓகேப்பா, கவனிங்க. ஸோ இப்போ 1982 இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேஸ் 10லேருந்து பேஸ் 12க்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதனால் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1982ல் எத்தனை 12 இருக்குது? ஸோ டிவைட் பண்ண என்ன வருது பாருங்கள். ஸோ இங்கே 1 டைம் வரும், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இங்கே 7. 78ல் எத்தனை 12 இருக்குது பாருங்கள், 6 டைம்ஸு 72 ஆச்சு. ரிமைனிங் எவ்வளோ வருது? 6ஆ? ரிமைனிங் 6. ஓகே, ல எத்தனை 12 இருக்குது? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே போங்க. ஸோ 5 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னா 2. ஸோ அதே மாதிரி மறுபடியும் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 12ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 1 டைம் 12. ஸோ ரிமைனிங் 4 வருது. 3 டைம்ஸு 45ல் எத்தனை 12 இருக்குது? 3 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ 45லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 36 ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், 9. ஓகே, ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 30 நம்பர் அப்படி 12ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1, இங்கே 1 வருது. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்ன வரும்னா 1192. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ரிமைண்டர் எல்லாம் 1192. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ கன்வெர்ட் 1982 இன் பேஸ் 10 டு பேஸ் 12, 1192. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ரிவிஷன் பேட்ச் வாங்கலாமா இல்லை ரெக்கார்ட் பேட்ச் வாங்கலாமா? என்னோடய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிவிஷன் பேட்ச் எடுத்துக்கோங்க, தட் இஸ் பெட்டர். இல்லை ரெக்கார்ட் பேட்ச் அப்படின்னாலும் அது வந்து ரெக்கார்ட் பேட்ச் வந்து டீட்டெயிலாக இருக்கும், ரிவிஷன் பேட்ச் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓல்டு ரெக்கார்ட் வீடியோஸ் வராது, இப்போ புதுசாக எடுக்கக்கூடிய கிளாஸ், அதாவது புதுசாக எடுக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் தான் வரும் ராகவேந்திரன்.
ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணுறது இருந்தால் என்னோட கூப்பன் கோட் சொல்கிறேன், நீங்கள் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. எப்போவுமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும், உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. அதாவது 1982 அதை வந்து பேஸ் 10லேருந்து பேஸ் 12 கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 1982 12 டிவைட் பண்ணிட்டே வருங்க தொடர்ந்து. அப்போ ரிமைண்டர் என்ன வருதோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஆர்டர் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அப்போ கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 1192. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? P is the product of all the prime numbers from 1 to 100. Then the number of zeros at the end of the product is what? ஸோ அதாவது 1 to 100க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்க்கான ப்ராடக்ட் வேல்யூ தான் P. ஸோ அப்போ அந்த ப்ராடக்டில் டோட்டலாக எத்தனை ஜீரோஸ் வரும்? தென் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. 1 to 100ல் எத்தனை ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர். அது என்ன அப்படின்னா நம்பர் 2 ஈவன் ப்ரைம் நம்பர் பிட்வீன் 1 to 100. 1 to 100க்கு இடையில் எத்தனை ஈவன் ப்ரைம் நம்பர்னா ஒன்லி 1. அது என்ன அப்படின்னா நம்பர் 2. அதே மாதிரி இன்னொரு ப்ரைம் நம்பர் இருக்குது, ப்ரைம் நம்பர் 5. 5ங்கிறது ப்ரைம் நம்பர் தான். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? லாஸ்ட்டில் 0ன்னு முடியுமா? 10 அப்படின்னு வரும், லாஸ்ட்டில் 0ன்னு முடியும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ரிமைனிங் எல்லா ப்ரைம் நம்பர் வந்து ஆட் நம்பர்ஸ் தான். ரிமைனிங் எல்லா ப்ரைம் நம்பருமே என்ன? 3, 5, 7, அடுத்தது 9 கிடையாது, 10 கிடையாது, 11, 13, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 5ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு முடியும். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரிமைனிங் ஏதோ சம் வேல்யூ வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க நீங்கள். இந்த எல்லா ப்ரைம் நம்பரும் 1லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரும் நீங்கள் வந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டில் ஒரே ஒரு 0 மட்டும்தான் வரும். எத்தனை 0 வரும்னு கேட்டிருக்காங்க? ஒன்லி 1 0. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 ஒன்லி 1 0. எத்தனை 0 வரும்? லாஸ்ட்டாக எல்லா ப்ரைம் நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை 0 வரும்னு கேட்டிருக்காங்க? ஒரே ஒரு 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர். 5ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வருது. 10ல் வந்து ஒன்லி 1 0 இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த ப்ரைம் நம்பரும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 1லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால், எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டாக வந்து ஒன்லி 1 0 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், எத்தனை 0 வருது? ஒன்லி 1 0. ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், ரிவிஷன் பேட்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பேட்ச்சு. பட் ரெக்கார்டட் பேட்ச்சு அப்புறம் லைவ் பேட்ச் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம் பெய்டு கிளாஸில். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் n is equal to 1421 into 1423 into 1425, what is the remainder when n is divided by 12? ஸோ இந்த என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு நம்பர் வந்து நீங்கள் 1421 இன்ட்டு 1423 இன்ட்டு 1425. ஸோ இதுதான் என்னுடைய வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ இது வந்து 12ஆல் கேன்சல் பண்ணுறேங்க. ஸோ என்ன வருது அப்படின்னா 1 டைமு, ரிமைனிங் 2, மறுபடியும் 1 டைம் 10. ஸோ 101 வந்து நீங்கள்
12 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 8 டைம்ஸ் வரும். அப்போ 101ல் 96 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ரிமைண்டர் என்ன வருதுன்னா இந்த இடத்துல 5 அப்படிங்கிற ரிமைண்டர் வரும். அதே வந்து 14, 23 வந்து நீங்கள் 12 டிவைட் பண்ணுங்கள். 1 டைம், ரிமைனிங் 2, மறுபடியும் 1 டைம், இங்கே ஒரு 10. 103க்கு வந்து ரிமைண்டர் என்ன வரும், 7 அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது 14, இதை 12 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 12 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 1 டைம் 12, ரிமைனிங் வந்து இங்கே எவ்வளோ வருது மீறுது அப்படின்னா 2. 22ல் எத்தனை 12 இருக்குன்னா 1 டைம் தான். ரிமைனிங் எவ்வளோ வருது, 10. அப்போது 105 அதுலேருந்து 96 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 8 டைம்ஸு. அப்போ என்ன வருதுன்னா ரிமைண்டர் 9 வருது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை 12 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 கிடைக்குது. செகண்ட் நம்பரை 12 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 கிடைக்குது. தேர்ட் நம்பரை நீங்கள் 12 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 9 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரிமைண்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 5, அப்புறம் வந்து 7, அடுத்து 9. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும், இந்த 3 ரிமைண்டரையும் 1 செகண்ட்ப்பா. ஸோ இது 3த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 5, 7, 9. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 315 வருதா, 315. இப்போ இந்த 315 மறுபடியும் நீங்கள் 12 டிவைட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் 12 டிவைட் பண்ணால் ஃபைனல் ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வரும்னா 26 டைம்ஸ் வரும். ஸோ 312. அப்போ ஃபைனல் ரிமைண்டர் என்ன வருதுன்னா 3 அப்படின்னு வருது. ஸோ ஃபைனலாக என்ன ரிமைண்டர் வருது, 3. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, 3. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் 12 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5, 7, 9 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 315 அப்படின்னு வரும். அந்த 315 மறுபடியும் 12 டிவைட் பண்ணால் ஃபைனல் ரிமைண்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபைனலாக என்ன ரிமைண்டர் வருது, 3. ஸோ அப்போ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்பா, 3. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். குரூப் டிக்கு தமிழில் வீடியோ கோர்ஸ் இருக்குது. எஸ் மஞ்சுளா, தமிழில் வந்து எடுக்க போகிறாங்க குரூப் டிக்கு. டீச் பண்ணுறது எல்லாமே தமிழ் தான் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸு, ரீசனிங் எல்லாமே. அண்டு ஜிஎஸும் வந்து தமிழில் தான் டீச் பண்ண போகிறாங்க. ஜிஎஸ் வந்து கம்பைன்டு பேட்சாக கொடுக்குறாங்க. எப்படின்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் குரூப் டிக்கும் ஒரு கம்பைன்டு ஜிஎஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ரீசனிங்கு, மேக்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு பேட்ச் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? 3 சப்ஜெக்ட் இருக்குது மொத்தம், ரீசனிங்கு, மேக்ஸு, ஜிஎஸ்ஸு. அது ரீசனிங் மேக்ஸ் வந்து அருண் சார் அண்டு அரவிந்த் சார் 2 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜிஎஸ் வந்து காளிச்சரண் அப்புறம் சுரேஷ் ஆனந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா டிஎன்பிஎஸ்சியில், அதுக்கும் குரூப் டி ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் 2த்துக்கும் சேர்த்து சிங்கிள் பேட்சை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2தோட ஜிஎஸும் காமன் அப்படிங்கிறனால அது ஒரு சிங்கிள் பேட்ச்சு ரயில்வே குரூப் டிக்கும் லேப் அசிஸ்டண்ட்டுக்கும். ப்ளஸ்ஸு ரீசனிங் மேக்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். 3ங்கிறது சரியான ஆன்சர். எஸ் அழகராஜா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஐயனிபா, ஸோ இவங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாமோ இல்லை. எ நம்பர் எஸ் இஸ் அப்டைன் பை ஸ்கொயரிங் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எ 2-digit number d. If the difference between s and d is 27, then the value of 2-digit number d is what? So என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். A number s is obtained by squaring the sum of digits of 2-digit number d. இப்போ d அப்படிங்கிறது sum of 2 digit. ஸோ அதாவது இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. 2 டிஜிட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 digit ஆட் பண்ண என்ன வருது, d கிடைக்குது.
அந்த டியை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி, இந்த எஸ்ஸுக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த டி உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டி உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட், 2 டிஜிட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த டியை ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, எஸ் அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? சம் ஆஃப் 2 டிஜிட், இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, எஸ் அப்படிங்கிற டிஜிட் வந்து கிடைக்கும், எஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எஸ்ஸுக்கும் டிக்குமான டிஃபரன்ஸ் வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி இஸ் ஈக்குவல் டு வாட், டி இஸ் ஈக்குவல் டு வாட் மீன்ஸ் அந்த 2 டிஜிட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கவனிங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இதுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட் வந்து பெஸ்ட் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கோ வித் ஆப்ஷன்ஸ். ஒவ்வொரு ஆப்ஷனை எடுத்து வெரிஃபை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணிடலாம். பெஸ்ட்டான ஒரு மெத்தடு கோ வித் ஆப்ஷன்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 54 செகண்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனில் 54 அப்படின்னு இருக்குது. இந்த 54 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டிஜிட் ஆட் பண்ணுறேன். 54ல் இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட் ஆட் பண்ணுறேன். 5 + 4, 54ல் இருக்கக்கூடிய 2 டிஜிட் ஆட் பண்ண என்ன வருது, 5 + 4 9 அப்படின்னு வரும். இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். 9 ஸ்கொயர் என்ன வருது உங்களுக்கு, 81 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 81க்கும் இந்த 54க்குமான டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்கள். 81க்கும் 54க்குமான டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 27 வருதா? எஸ், கரெக்டாக டேலி ஆகுதா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து 54 தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 54. அதே நீங்கள் 24 எடுத்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வராது. 2 + 4 வந்து 6, 6 ஸ்கொயர் வந்து 36, 36 அப்புறம் என்ன வருது அப்படின்னா 36ஓட இந்த 24 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 27 வருமா? வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 54. ஸோ இது புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். புரியல அப்படின்னா 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 24 அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாதுப்பா, 54. செக் பண்ணுங்கள் அழகராஜா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். கவனிங்க. 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரம் த பிகினிங். எஸ் அப்படிங்கிற நம்பர் எப்படி கிடைக்குது அப்படின்னா டிங்கிறது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். இதுக்கு பேர் தான் டி. ஓகேங்களா? இந்த 2 டிஜிட் நம்பர் தான் என்ன அப்படின்னா டி. அந்த 2 டிஜிட் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட்ஸை ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. அந்த 2 டிஜிட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். டிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். அந்த டியில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், எஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த எஸ்ஸுக்கும் அந்த 2 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, எஸ்ஸுக்கும் அந்த 2 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஜிட் நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ், அந்த 2 டிஜிட் நம்பருக்கு தான் என்ன பேர், டி. எஸ்ஸுக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் தான் என்ன, 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டி உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி உடைய வேல்யூ இந்த 2 டிஜிட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின், நல்லா கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் 2 54 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 54 இந்த இடத்துல 5 4, இந்த 2 டிஜிட் நம்பர் வந்து என்ன, டி உடைய வேல்யூ என்ன, 54. டி இஸ் ஈக்குவல் டு 54. இப்போ 5 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 5 + 4 9, 9 ஸ்கொயர் வந்து என்ன 81 அப்படின்னு வரும். அப்போ எஸ் உடைய வேல்யூ என்ன, 81. இந்த எஸ்ஸோட வேல்யூ என்ன, திஸ் இஸ் ஈக்குவல் டு 81. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 81. அப்போ டி உடைய வேல்யூ என்ன, 54. எஸ் உடைய வேல்யூ என்ன 81, டி உடைய வேல்யூ என்ன 54. ஸோ 81க்கு 54க்கு டிஃபரன்ஸ் 27 வருதா, கரெக்டாக டேலி ஆகுதா, எஸ் டேலி ஆகுது. ஓகேங்களா? அப்போது டியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 54 சரியான ஆன்சர். பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக டேலி ஆகுது. கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபை ஆகிறதுனால ஆன்சர் வந்து 54 அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இது புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள்.
So question number 3, multiple last digit of those three numbers. எஸ், அதுவும் கரெக்ட் தான் ஷேக். டிவிசிபிலிட்டி ரூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 12 உடைய அதாவது ஒரு நம்பர் வந்து 12 டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 5, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ப்ராடக்ட். ஸோ இந்த கொஷின் நம்பர் 5ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஜீரோஸ் வரும்னு சொல்லுங்கள். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணுங்கள். டி வேல்யூ சம் ஆஃப் 2 டிஜிட். இல்லை, டி வேல்யூ சம் ஆஃப் 2 டிஜிட் கிடையாது. டி இஸ் ஈக்குவல் டு 2 டிஜிட் நம்பர். டி இஸ் ஈக்குவல் டு 2 டிஜிட் நம்பர். எஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 2 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் எஸ். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு அர்த்தம். எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் மீன்ஸ் அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறது. டின்னு சொல்ல முடியாது, 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணதுக்கு சமம் எஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக படிங்க. ஸ்கொயரிங் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் டி. அந்த 2 டிஜிட் நம்பருக்கு பேர் தான் டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5th கொஷின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை 5s இருக்குது, எத்தனை 2s இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஒன் செகண்ட். ஸோ ட்ரை பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதுக்கு. எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லணும் நீங்கள். இது வந்து பிரிச்சிருங்க. எத்தனை 5s இருக்குது, எத்தனை 2s இருக்குது அப்படின்னு மாதிரி பிரிச்சிருங்க. ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இது எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 into 1. இது எப்படி எழுதலாம் 5 into 2. இது வந்து எப்படி எழுதலாம் 5 into 5. இது வந்து எப்படி எழுதிக்கலாம் 8 into 5. இது வந்து 10 into 5. ஸோ இது வந்து 11 into 5. இது எப்படி எழுதிக்கலாம் 13 into 5. ஸோ இது வந்து 25. 5 into 5 into 5. இது என்ன 80. சிக்ஸ்டீன் into 5. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக எத்தனை 5s இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் எத்தனை 5s இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்து இதையும் நம்ம பிரிக்கலாம். இந்த 10ஐயும் நம்ம பிரிச்சுக்கலாம் 5 into 2ன்னு. அப்போ ஓவராலாக எத்தனை 5 வருதுன்னா 13 times 5 வருது. ஓவராலாக எத்தனை டைம்ஸ் வந்து 5 வருது அப்படின்னு பாருங்கள். நமக்கு 13 times 5 வருது. ஓகேங்களா? இது 1
இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 and 13. டோட்டலாக 13 டைம்ஸ் வந்து 5 இருக்குது. 13 டைம்ஸ் 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டூஸ் வந்து எத்தனை டைம் வருது அப்படின்னு பார்க்கணும். இங்கே 1 டைம் 2 இருக்குது. இந்த 8 வந்து நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 into 2 4, 4 into 2. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இங்கே எத்தனை டூஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் 2 இருக்குது. 3 டைம்ஸ் இங்கே 2 வந்திருக்கு. இங்கே ஒரு டைமு 1 + 3 4, 4 + 1 5. அடுத்தது இந்த 16 நான் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 into 2 into 2 into 2. இங்கே 4 டைம்ஸ். அப்போ ஓவராலாக எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 டைம்ஸ் வந்து 2 வருது. 9 டைம்ஸ் வந்து 2 வருது. அப்போ 5 எத்தனை டைம்ஸ் வருது, 2 எத்தனை டைம்ஸ் வருது. அப்போ 9 டைம்ஸ் 2 அப்படின்னா சேம் 9 டைம்ஸ் 5 எடுத்துக்கோங்க. அப்போது 5 into 2 அப்படின்னா 10 அப்படின்னு வரும். அப்போ 9 டைம்ஸ் 2னா 9 டைம்ஸ் 0 ஃபார்ம் ஆகும். 9 டைம்ஸ் வந்து 0 ஃபார்ம் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது. 9 zeros வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த 13ல் 9 5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 9 டைம்ஸ் 5 எடுத்துக்கோங்க. அதே இந்த 9 டைம்ஸ் 2 எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து 0 வரும். 9 டைம்ஸ் வந்து 0 வரும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? 9 டைம்ஸ் வந்து 0 ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 9. ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். நைன் டைம்ஸ் வந்து 0 நமக்கு ஃபார்ம் ஆகுது. 9 zeros வந்து கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும். ஸோ ஜஸ்ட் கொடுத்துருக்கூடிய நம்பரெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணோம். நீங்கள் எத்தனை 5 இருக்குது, எத்தனை 2s இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். 13 டைம்ஸ் 5 இருக்குது, 9 டைம்ஸ் 2 இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டில் எது ஸ்மாலர் நம்பர்? 9 தானே. அப்போ இத்தனை டைம் தான் 0 வரும். சிம்பிள். இங்கே 13 வருது, இங்கே 9 வருது. ரெண்டில் எது ஸ்மாலர் நம்பர்? 9 இருக்குது. அப்போ 9 டைம்ஸ் 0 வரும். சிம்பிள். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 இதில் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃபைண்ட் த லாஸ்ட் 2 digits ஆஃப் த ப்ராடக்ட். ஃபைண்ட் த லாஸ்ட் 2 digits ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான லாஸ்ட் 2 digit இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் 2 digit என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மெத்தடுக்கு இங்கே 125 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இருக்குது. லாஸ்ட் டிஜிட் இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0ல் முடியும். எல்லாமே 0ல் முடிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த செகண்ட் டிஜிட் மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். 10th டிஜிட் வந்து 4 வருமா, 3 வருமா, 5 வருமா, 2 வருமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள். ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்?
ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காமன் நம்பரால் வந்து டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 125. ஸோ இது வந்து நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வருது அப்படின்னு பாருங்கள். அல்லது 25 இல்லை 100ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, பெட்டர். 100ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபேக்டர் வரும்? 5/4 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 5/4. இங்கே என்ன வருது? 4னு வந்திருக்கா? அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 125 நான் 100ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ண எனக்கு என்ன வருது? 5/4. எதால் கேன்சல் பண்ணியிருக்கேன்னா 25ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். மேலே இங்கே 25ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். 4 டைம்ஸ் 25, இங்கே 5 டைம்ஸ் 25. ஸோ அப்போ 5/4 அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டில் என்ன இருக்குன்னா 4னு இருக்குது. அப்போ ரிமைனிங் எல்லா நம்பர்ஸையும் நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 122 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 122 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்? 120 வரைக்கும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு வரும். 123 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வருது? எனக்கு 3 அப்படின்னு வரும். 127 127 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன வருது பாருங்கள்? ரிமைண்டர் 3 வரும். 129 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வருது பாருங்கள்? 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 செகண்ட்ப்பா. ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2, 3, இங்கே என்ன வந்திருக்கு? 3, 1 இந்த மாதிரி கிடச்சிருக்கு ரிமைண்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 5 வந்து 4ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 5 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். அப்போ இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட் எடுத்துக்கோங்க. ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட் எடுத்துக்கோங்க. அல்லது காமன் நம்பர் எல்லாத்தையுமே ஈவனாக வந்து 4ஆலே டிவைட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு என்ன வருது? 2ங்கிற ரிமைண்டர், இதுக்கு 3ங்கிற ரிமைண்டர், இதுக்கு 1 ரிமைண்டர், இதுக்கு 3 ரிமைண்டர், இதுக்கு 1 ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு ரிமைண்டர்ஸ். இப்போ ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லா ரிமைண்டர்ஸும் இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 2 × 3 6, 6 × 3 18 வரும். இந்த 18 அகைன் வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 4ஆல் டிவைட் பண்ணால் மறுபடியும் ரிமைண்டர் என்ன வருது? 16 போய்டும். 16 போய்ட்டால் மறுபடியும் ரிமைண்டர் வந்து 2 வரும். இந்த 2வை இப்போ நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டை வந்து இந்த 125 100ஆல் டிவைட் பண்ணுவோமா? அப்போ எந்த ஃபேக்டரால் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க? 25ஆல் கேன்சல் பண்ணிங்களா? அந்த 25ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 125 / 100 எடுத்தோமா? அப்போ எந்த ஃபேக்டரால் நம்ம கேன்சல் பண்ணோம்? 25 அப்படிங்கிற நம்பரால் கேன்சல் பண்ணோம். அந்த 25 இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 50 அப்படின்னு வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 50. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் என்ன அப்படின்னா 50. ஸோ இது புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். முதல்ல இந்த 125 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 125 நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஃபேக்டரால் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 25. ஸோ 25ஆல் மேலே இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே நியூமரேட்டரில் 5 வரும், இங்கே டினாமினேட்டரில் 4 வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ கேன்சலேஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 25. இதை செப்பரேட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் 4 கிடச்சிருக்கா? அப்போ எல்லாத்தையும் நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே ரிமைண்டர் என்ன வரும்? எனக்கு 120 வரைக்கும் கன்சிடர். ரிமைண்டர் 2 வரும், இங்கே 3 வரும். இந்த இடத்துல 3 வருது, இங்கே ரிமைண்டர் 1 வரும், இந்த இடத்துல ரிமைண்டர் 1 வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3 6, 6 × 3 18. அந்த 18 மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணால் 16, 18ல் 16 போச்சு அப்படின்னா 2 அப்படின்னு வரும். ஆல்ரெடி இந்த 125ஆல் 100ஆல் டிவைட் பண்ணும்போது எந்த ஃபேக்டரால் கேன்சல் பண்ணீங்க? 25ஆல் கேன்சல் பண்ணிங்களா? அந்த 25ஐயும் கடைசியாக கிடைச்ச அந்த ரிமைண்டரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 50.
ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். அதே 3 டிஜிட் அப்படின்னா 1000 ஆல் டிவைட் பண்ணோம். 3 டிஜிட் அப்படின்னா 1000 ஆல் டிவைட் பண்ணோம். 2 டிஜிட் கேட்டிங்கனால 100 ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இது ரீச் ஆனதுங்களா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்கள். 50ங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட்டு சிமிலர் கொஷின் கொடுத்துருக்கேன் நான். இதே மாதிரி மாடலில் வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு ஃபர்தராக. ஸோ 7th கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The HCF of two numbers is 28 and the HCF of two other numbers is 82. Find the HCF of all these four numbers. All these four numbers. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ சம் டைம். அதுக்கப்புறம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் 1 செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 நம்பருக்கான HCF கொடுத்துட்டாங்க. HCFனா மீபேவா. மொதல் 2 நம்பர் இந்த ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பருக்கான HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதர் 2 நம்பர் சிடின்னு வச்சுக்கோங்க. அடுத்த 2 நம்பருக்கான HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க 82 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த ஓவராலாக 4 நம்பருக்கான HCF என்ன, ஏபிசிடி, இந்த 4 நம்பருக்கான HCF என்ன, இதான் கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணுங்கள், என்ன வரும் அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். $28.82 ரெண்டுத்துக்குமான HCF கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கான HCF வந்து 28ஆ, அடுத்த 2 நம்பருக்கான HCF வந்து என்ன பாருங்கள் 82வா. அப்போது இந்த 2 நம்பருக்கான HCF கண்டுபிடிச்சா நீங்கள் போதும். 2882 இதுக்கான மீபேவா என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுக்கான மீபேவா என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 2 அப்படின்னு கிடைக்குதா. 28க்கும் 82க்கும் நீங்கள் HCF எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது 2 அப்படின்னு வருதா. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன 2 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட் ஆப்ஷன் 2ங்கிறது சரியான ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த பர்டிகுலர் 2 நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் HCF எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு வந்து 28, அடுத்த 2 நம்பருக்கு வந்து 82. அப்போ அந்த 2 நம்பருக்கான HCF எடுங்க. 28க்கும் 82க்கும் HCF எடுங்க. யூ வில் கெட் தி ஆன்சர், சிம்பிள். ஸோ எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்கள். எஸ், 2ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. Question number 8. The product of two numbers is the cube of its HCF. இப்போ ஏபி 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருக்கான ப்ராடக்ட் வந்து அந்த HCFக்கான கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. If the LCM is, LCM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1225, then what is the smaller number? அப்போ ஸ்மாலர் நம்பர் என்ன, ஸ்மாலர் நம்பர் என்ன, ஸ்மாலர் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், இதான் கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் A into B that is equal to LCM into HCF. ஸோ இந்த விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த A into B அப்படிங்கிறது எதோட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா HCF உடைய கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ HCF கியூப் that is equal to LCM into HCF. இந்த LCMக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1225. 1225. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 1225, இங்கே HCF கியூப்னு இருக்கா.
ஸோ அப்போ எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா HCF வந்து 3 டைம்ஸ் நான் எழுதிக்கிறேன். அது HCFக்கான க்யூபு. இங்கே HCF இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு HCF கேன்சல் ஆகிடும். அப்போ HCF into HCF that is equal to HCF square that is equal to 1225. அப்போ HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். முதல்ல HCF வந்து இது ஸ்கொயர் ரூட் எடுங்க, 1225. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருது பாருங்கள், 25 ஸ்கொயரா, 25 ஸ்கொயர் 625 தான் வரும். ஸோ 1225 இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன வருது அப்படின்னு பாருங்கள். $35 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 25, இது வந்து 5 எடுத்துக்கோங்க. இது வந்து 4 into 3 பிரிக்கலாம். ஸோ 3 into 4, இதில் ஸ்மாலர் நம்பர் என்ன 3. அப்போ 35 எடுத்துக்கோங்க. 35 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ HCF உடைய வேல்யூ தெரியும் 35. அவங்க ஸ்மாலர் நம்பர் கேட்குறாங்க. அப்போ ஸ்மாலர் நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் நம்பர் வந்து பின்னு எடுத்துருக்கோம். 35 into A into 35 into B. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், that is equal to 35 into 1225. 1225. ஸோ இது ஃபர்தராக நீங்கள் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இப்போ கோப்ரைம் ஃபேக்டர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் 35க்கு. இந்த 35க்கு வந்து கோப்ரைம் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிங்க. பிகாஸ் ஏபி வந்து கோப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும், ஏவும் பியும் கோப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும். அப்போ 5 into 7 அப்படின்னு வரும், 5 into 7 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 35க்கு 5 into 7 35. ஸோ அப்போது 5:7 அப்படிங்கிறது கரெக்டு. ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த 5 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க 35ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 7 35ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படின்னா 5 into 35. 5 into 35. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன பாருங்கள், 150 + 25 175. 175 அப்படிங்கிறது ஸ்மாலர் நம்பர். ஸோ ஆன்சர் வந்ததா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததுங்களா? HCF வந்து 35, அது கரெக்டு. ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். புரியல அப்படின்னா 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 2 நம்பர் இருக்குது, ஏபி அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. அதுக்கான ப்ராடக்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கான HCF-ஐ க்யூப் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அது வரும்னு சொல்லியிருக்காங்க. The product of 2 numbers is the cube of its HCFன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நம்பருக்கான HCF-ஐ க்யூப் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ LCM வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1225. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் இது ரெண்டில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், A into B that is equal to LCM into HCF. LCM into HCF இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த A into Bன்னு வர இடத்துல இந்த HCF பவர் க்யூபை வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பிகாஸ் A into B that is equal to what, HCF க்யூபா. அப்போ A into Bன்னு வர இடத்துல நான் என்ன பண்ணலாம், HCF க்யூப் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? that is equal to LCM உடைய வேல்யூ என்ன 1225, அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் into HCF. ஓகேங்களா? ஸோ இப்போது HCF வந்து நான் 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன், அப்போ தான் கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் HCF க்யூப் வந்து நம்ம இந்த மாதிரி 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். 1225 into HCF. ஸோ இந்த HCF இந்த HCF கேன்சல் ஆகிடும். இங்கே HCF ஸ்கொயர்னு இருக்குது, HCF ஸ்கொயர் that is equal to 1225. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வருது, HCF வேல்யூ கிடச்சிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 என்ன வருது 35 அப்படின்னு வரும். ஸோ அப்போ HCF 35னா AB வந்து என்ன கோப்ரைம் நம்பர்ஸ். எப்போவுமே
ஏவும் பியும் என்னவாக இருக்கணும், கோ ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா, கோ ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ இந்த 35 வந்து எதனுடைய மல்டிப்பலாக நம்ம பிரிக்கலாம், 5 × 7 அப்படின்னு பிரிக்கலாமா, அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், கோ ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 5 × 7. அப்போ ஏ வந்து 5ன்னு எடுத்துக்கோங்க, பி வந்து 7 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5:7 அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம். இப்போது 5:7 பிரிச்சுக்கலாம் ஏவும் பியும். இங்கே வந்து 5x, இங்கே 7x. இந்த எக்ஸுங்கிறத HCF. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன, 35. அப்போ 5 × 35ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ என்ன வருது, 175. அதே மாதிரி 7 × 35, 210 + 35, 245 வருதுங்களா, 245. ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னா 175. ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ரீச் ஆனதாக எல்லாருக்கும் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ தான் அந்த கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏபி, இந்த ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ. ஸோ அடுத்தது பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கொஷின். 9th one. When 75% of a 2-digit number is added to it, the digits of the number are reversed. Yes, கவனிங்க. ஸோ இந்த மாடலில் வந்து என்டிபிசி எக்ஸாமில் கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, இந்த கான்செப்டில் வந்து என்டிபிசி எக்ஸாமில் எனக்கு இந்த மண்டே வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாமில் கொஷின். அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி மாடலில் கொஷின் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 9th கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். When 75% of a 2-digit number is added to it, the digits of the number are reversed. Find the ratio of the tens digit to the units digit in the original number. ஒரிஜினல் நம்பரில் 10th டிஜிட்டுக்கும் யூனிட் டிஜிட்டுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு 1 minute டைம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை, சிஇடி எக்ஸாம் பற்றி இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை, இன் ஃபியூச்சர் வரலாம், வரப்போகிற டேஸில் வந்து வரலாம். காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி எந்த நியூஸும் இது வரைக்கும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த கொஷினை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் டிஜிட்டை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, 10th டிஜிட்டை டீன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லெட் யூனிட் டிஜிட் பி யூ அப்படின்னு நேம் கொடுத்துருங்க யூனிட் டிஜிட்டுக்கு. 10th டிஜிட்டுக்கு வந்து டீன்னு நேம் கொடுத்துருங்க. 10th டிஜிட்டுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துடலாம், டி அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். அப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து எப்படி இருக்கும், ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்குன்னா இந்த 10th டிஜிட்டை 10 × t + u, இதுதான் ஒரிஜினல் நம்பர். கரெக்டுங்களா, ஒரிஜினல் நம்பர் என்ன, 10 × t + u. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரிஜினல் நம்பருடைய 75% ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். இதோடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 75% 3/4. ஸோ இது வந்து ஒரிஜினல் நம்பர், அதோடு வந்து 75% ஆஃப் த சேம் நம்பர், இதே நம்பருடைய 75%. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணுறீங்க 10t + u, இதே நம்பருடைய 75%. 3/4னா 75% அர்த்தம். இந்த நம்பருடைய 75% நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட்ஸ் வந்து என்னவாகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆகுது மீன்ஸ் வாட், டி இருக்கக்கூடிய இடத்துல யூ வந்துடும், யூ இருக்கக்கூடிய இடத்துல டி போயிடும். அப்போ 10u + t இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும். இந்த டியும் யூவும் இடம் மாறிடும், அதான் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயும் வந்து 10t + u வந்து காமனாக இருக்கா. ஸோ அதை வெளில எடுத்து என்ன வருது பாருங்கள்,
10t ப்ளஸ் யூ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்குன்னா 1 + 3/4 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. தட் இஸ் ஈக்குவல் டு 10u + t. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் வந்து 10t + u 7/4 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ஸோ சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். (10u + t). இது ஃபர்தராக இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சிம்பிளி பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீக்கும் யூக்குமான ரேஷியோ கிடைக்கும். டீக்கும் யூக்குமான ரேஷியோ வந்து கிடைக்கும். யூவெல்லாம் ஒரு சைடு, டீயெல்லாம் ஒரு சைடு, அந்த மாதிரி கொண்டு போகணும் நீங்கள். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 7ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வருதுன்னா இங்கே 70t + 7u. இந்த பக்கம் என்ன வருதுன்னா 40u + 40t. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ரேஷியோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ டீயெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வருது? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸு. இருங்க, இந்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம். இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கோமா ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இருங்க. எஸ், இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணுங்கள். அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். முன்ன மல்டிப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து என்ன வருது அப்படின்னா 4t அப்படின்னு வரும் இந்த இடத்துல. இங்கே வந்து என்ன வருது 40u அப்படின்னு வரும். 40u. ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 70t + 7u. இப்போ யூவெல்லாம் ஒரு சைடு, டீயெல்லாம் ஒரு சைடு. இப்போ 70ல் 4 போச்சு அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு 60 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 40ல் இந்த 7 போச்சு அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு 33u. ஸோ ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க, tu. ரெண்டுத்துக்கு ரேஷியோ உங்களுக்கு என்ன வருது 33/66. ஸோ இது கிளியராக இருக்க பாருங்கள். t வந்து 33, u வந்து 66. இது கேன்சல் பண்ணால் 1:2. 1:2. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த 10th digit to the units digit in the original number. ஸோ 10th digit அண்ட் யூனிட் digit இதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ என்ன வருது பாருங்கள். ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் 4 கரெக்டாக வருது. ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக வருது. ஸோ இங்கே இந்த இடத்துல 2 இதுதான் ஒரிஜினல் நம்பர். இங்கே வந்து 2 பிகாஸ் u உடைய வேல்யூ வந்து 2, t உடைய வேல்யூ வந்து 1. அப்போ 10 × 1 இங்கே 2. ஸோ ரெண்டுத்துக்குமான ரேஷியோ t அண்ட் u இதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க 1:2. ஸோ இது கிளியராக இருக்க பாருங்கள். ஸோ புரிஞ்சுதுங்களா அல்லது ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணலாமா? ஷார்ட்கட் இல்லையான்னு கேட்குறீங்களா? ஷார்ட்கட் மெத்தட்ஸும் இருக்குது. பட் அது எப்படின்னா
சம் வேல்யூ நீங்கள் அஷ்யூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜீவா பாலாஜி சம்திங் சஜஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாம். 12 × 75 by 100 9. ஓகே, 12 + 9 21 2:1. ஒன் செகண்ட்ப்பா. நீங்கள் ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணி எடுத்துருக்கீங்க, அப்படியும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஒன் செகண்ட், நான் என்னோடய சைடில் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் வந்து இங்கே போட முடியாது, பிகாஸ் இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஆப்ஷன் மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. சம் நம்பர் வேணால் அஷ்யூம் பண்ணிக்கலாம், நீங்கள் சம் நம்பர் அஷ்யூம் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஒன் செகண்ட் நம்ம செக் பண்ணிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஒன் இஸ்டு 2 1:2ங்கிறது சரியான ஆன்சர். ஓகேங்களா, T/U தான் கேட்டிருக்காங்க. 1:2 வந்து கரெக்டு. ஆப்ஷன் 4 வந்து கரெக்டு. ஸோ ஜீவா நீங்கள் செக் பண்ணுங்கள், ஒன் செகண்ட் உங்களோட ஆன்சர் வந்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். 33 அது வந்து டீயோட வேல்யூ, யூவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 66. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1:2 அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 வந்து சரியான ஆன்சர். ஓகேப்பா. ஸோ ரிமைனிங் வந்து அடுத்த செஷன் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் போதும், 9 கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல். 1:2ங்கிறது சரியான ஆன்சர் லாஸ்ட்டுக்கு. இல்லை, 2:1 வராது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10th டிஜிட்டுடைய நம்பருக்கும் யூனிட் டிஜிட்டுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க அவங்க. ஒன் செகண்ட் வேணால் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் கொஷின் அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த கொஷின் டவுட்டோ அது மறுபடியும் அடுத்த கிளாஸுக்கு நான் கொண்டு வரேன்.